புனித மரிய ட்ரொன்கார்த்தியின் வாழ்க்கையும் பணியும். புனித மரிய ட்ரொன்கார்த்தி 1883 ஆண்டு பிப்ரவரி 16 பிறந்தார். அவரது பெற்றோர் ஜேம்ஸ் ட்ரொன்கார்ட்டி மற்றும் மரியா ரொடோண்டி ஆவார். ஒரு ஆழ்ந்த கிறிஸ்தவ நம்பிக்கையுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ந்த மரியா சிறுவயதிலிருந்தே பக்தியுள்ளவளாக இருந்து பிறருக்கான சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார். மரிய ட்ரொன்கார்ட்டி ஒரு முறை தன் கிராமத்திற்கு அருகிலுள்ள மலைப்பகுதிகளில் வழி தவறி தொலைந்து போனார். அகன்றதும் அமைதியானதுமான காட்டினால் சூழப்பட்டிருந்த அவர் முழங்காலில் அமர்ந்து தனது காவல் தூதரிடம் பிரார்த்தித்து ஆண்டவரை நம்பிய நிலையில் அமைதியாக உறங்கினார். பிறகு யாரோ அவரிடம், நீங்கள் பயந்தீர்களா என்று கேட்டபோது அவர், இல்லை, பயமே இல்லை, ஏனெனில் என் இதயத்தில் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்தேன் என்று பதிலளித்தார். அவர் 1907 ஆண்டில் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் புதல்விகள் சபையில் சேர்ந்தார். முதலாம் உலகப் போரின் போது அவர் தாதியராக பயிற்சி பெற்றார். அந்த காலத்தில் காயமடைந்த வீரர்களை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு முக்கியமான மருத்துவ திறன்களை அவர் உருவாக்கினார். இந்த அனுபவங்கள் பின்னாளில் அவரது பணிக்கு பெரிதும் உதவியாகின. 1922 ஆண்டு புனித மரியா ட்ரொன்கார்ட்டி ஒரு தொண்டு பணிக்கான அழைப்புக்கு பதிலளித்து அமேசான் காடுகளில் வாழும் பழங்குடியினமான சூவார் மக்களிடையே பணியாற்ற ஈக்வடோருக்கு திடீரென அனுப்பப்பட்டார். சூவார் சமூகத்தில் புனித மரியா ட்ரொன்கார்த்தி முதன் முறையாக வந்த நிகழ்வு ஒரு வியப்பூட்டுகின்ற நிகழ்வாக குறிப்பிடத்தக்கது. ஒரு பழங்குடி தலைவரின் மகளின் உயிரை அவசர அறுவை சிகிச்சையின் மூலம் காப்பாற்றினார். தனது தாதியர் அறிவையும் எளிய கருவிகளையும் பயன்படுத்தி அவர் இதை செய்தார். இந்த இரக்கம் நிறைந்த செயலால் சூவார் மக்களின் நம்பிக்கையும் மரியாதையும் இவருக்கு கிடைத்தது. இதனால் அவர் அவர்களிடையே வாழவும் தனது தூதுப்பணியை ஆரம்பிக்கவும் முடிந்தது. புனித மரியா ஈக்வடோரில் உள்ள அமேசான் காட்டுப்பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார். அவர் தாதியர், அறுவை சிகிச்சை நிபுணர், பேறுகால பணியாளர் மற்றும் மறையாசிரியராக பணியாற்றினார். அவர் சுகாதாரம், தூய்மை மற்றும் கல்வியை ஊக்குவித்தார். புனித மரியா பழங்குடி மக்களிடையேயான மோதல்களில் அமைதியை ஏற்படுத்தும் நபராக முக்கிய பங்கு வகித்தார். சூவார் மற்றும் ஈக்வடோர் மக்களிடையே அவர் ஆழமான மரியாதையை பெற்றிருந்தார். அவர்கள் அன்புடன் அவரை சிறிய தாயார் என்று அழைத்தனர். 1969 ஆண்டு ஆகஸ்ட் 25 புனித மரியா ட்ரொன்கார்ட்டி ஒரு ஆன்மீக தியானத்திற்கு பயணித்த போது விமான விபத்தில் சோகமாக உயிரிழந்தார். 2012 ஆண்டு நவம்பர் 24 ஈக்வடோரின் மாகாஸ் நகரத்தில் கத்தோலிக்க திருச்சபையால் அவர் பரிசுத்தமாக்கப்பட்டவர் என அழைக்கப்பட்டார். புனித மரியா ட்ரொன்கார்ட்டி ஒரு கிறிஸ்தவ சேவையின் சிறந்த முன்மாதிரி. நம்பிக்கை, துணிவு மற்றும் இரக்கமுள்ள ஒரு பெண். அவர் பணிவும் அன்பும் கொண்டு பண்பாடுகளை இணைத்தார். அவர் கடவுளின் வார்த்தையை செயலின் மூலம் வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை புவியியல் மற்றும் ஆன்மீகத்தன்மையை அடையும் திருச்சபையின் தூதுப்பணிக்கு ஒரு வலிமையான சாட்சியாக திகழ்கிறது.